Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு சில்க் த்ரெட் பேங்கிளில் நம்ம பார்க்க போகிற என்னோட சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் இந்த பேங்கிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாரியை பார்த்துடலாம். இந்த சாரீ நான் ஏற்கனவே 100 days சேலஞ்சில் போட்டிருப்பேன். இதுக்கு நான் ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னாக்க தெரியுதுங்களா? இந்த சாரீக்கு ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரீன் பார்டர் எல்லோ, லைட் எல்லோ அந்த மாதிரியான மிக்சடில் இருக்கும். ஃபுல் க்ரீன் தான். ப்ளஸ் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கும். இந்த சாரீக்கு நான் பண்ணியிருக்க சில்க் த்ரெட் பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்னர் பேங்கிள் சாண்டல் கலர் பண்ணியிருக்கிறேன், கோல்டன் கலர் பண்ணியிருக்கிறேன். அதில் எந்த ஒரு டிசைனுமே கொடுக்கல, நார்மலாக அதோடு விட்டுட்டேன். 2 கார்னர் பேங்கிளுமே அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ப்ளைனாக ஒன்று பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் சைட் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த பார்டர் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே ரேப் பண்ணிவிட்டு மேலே சிங்கிள் த்ரெட்டில் இந்த சாரீ கலர் க்ரீன் கலர் ரேப் பண்ணியிருக்கிறேன். அந்த இடையில இந்த கேப்பில் எல்லாமே ஸ்டோன்ஸ், க்ரீன் கலர் ஸ்டோன் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி, அந்த எல்லோ கலருக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி அந்த க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சென்டர் பேங்கில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இது என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சென்டரில் வழக்கமாக நான் ரேப் தானே பண்ணுவேன், ரேப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்டரில் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த 2 கார்னர்லையுமே ஐ ஷேப்டு ஃப்ரேம்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். தெரியுதுங்களா? அண்டு இது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது மாதிரியான நமக்கு ஹேங்கிங்ஸ் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி கிடைக்கும். இது நான் மெட்டீரியல்ஸ் காட்டும்போது நான் காட்டுறேன். நான் அதை இந்த மாதிரியான உட்டன்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயுமே இருக்குது. அதில் நம்ம என்ன கலர் வேணுமோ அதை ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி நமக்கு அது கிடச்சிரும். ப்ளஸ் அடியில் கொடுத்துருக்க இந்த ஃப்ளவர், மேலே கொடுத்துருக்க இந்த ஃப்ளவர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அதை நான் ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். இந்த வளையல் நீங்கள் போடும்போது அந்த ஹேங்கிங்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே அழகாக தொங்கும். அது உங்களுக்கு அழகாக பார்க்கவும் நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இது கொஞ்சம் வேலை எடுக்கிறது தான். நார்மலாக ஹேங்கிங்ஸ் ஜிமிக்கியில் பண்ணுவேன், இல்லை நார்மலாக வெறும்னே பீட்ஸோடு விட்டுருவேன். பட் இது நான் இது இந்த மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது தெரியுதுங்களா? இது எல்லாமே மெட்டீரியல் தனித்தனியாக வாங்கி ஜாயின் பண்ணது தான் உங்களுக்கு. இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஸோ இந்த பேங்கிள் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சில்க் த்ரெட் பேங்கிள் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.